Hi students, welcome to Kanitha Mera YouTube channel. இனி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பார்க்க போறோம். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோ இருக்க போது. அது இல்லாம ஒரு ரெண்டு சம்மரி நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் நாம நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் என்னன்னா அதுக்கு ஒரு தேரம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த தேரம் பத்தி பார்க்கலாம். இது வந்து ஈக்குவலரிஸ் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது EDM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க சில ரூல்ஸ் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா லெட் A and B எனி டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதாவது ஏவும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். அது வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்கணும். தென் த எக்ஸிட் யூனிக்யூ இன்டிஜர்ஸ் Q and R such that. ஓகேங்களா, இதை படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் புரியாது. ஓகே, நம்ம சம்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த ஆல் என்ற பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ஸோ நீங்களும் நிறைய வந்து சம்ஸ் பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த தேரம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு மாடல் ஒன்று, அதாவது ஒரு எக்ஸசைஸ், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து 7 இருக்கு. ஓகேங்களா, 7னா இண்டிஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி நம்பர்ஸை வந்து 2ஆல நாம டிவைட் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கணும்னா ஒன்று 0 கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா பிக்கும் கம்மியா இருக்கணும் ரிமைண்டர். ஓகேங்களா, ஸோ 0க்கு சமமா இருக்கலாம், இல்லைன்னா பியை விட கம்மியா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2ஆல வந்து இதை டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, பேலன்ஸ் 1. நம்ம எப்பயுமே வந்து சம்ஸ் வந்து எப்படி போடுவோம், டிவைடர்ஸ் வந்து அப்படிதான் பண்ணுவோம். ஸோ இதுல என்ன பேர் இருக்கு, குவாஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, இது மாதிரி சம்லாம் நம்ம நிறைய போட்டிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம குவாஷன் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், டிவைடண்ட் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், டிவைசர். ஓகேங்களா, இது என்ன சொல்லுவோம், ரிமைண்டர் சொல்லுவோம். ஸோ நமக்கான இங்க பி கியூன்னு இருக்கு, ஆர் இருக்கு. ஓகே, ரிமைண்டருக்கு என்ன சார் இது BAQ இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியலனா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கியூ வந்து நாம ஸ்மால் கியூவா எடுத்துக்கணும். இந்த டிவைடர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிவைடரை நாம என்ன எடுத்துக்கணும்னா ஏன்னு எடுத்துக்கணும். இந்த ஆரை ஸ்மால் ஆராகவும் டிவைசரை வந்து பிஆவும் நாம எடுத்துக்கணும். அவ்வளவுதான், சிம்பிளா. ஓகேங்களா, ஸோ நமக்கு இது தெரியும். இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சம் வந்து ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன இருக்கு, கோஷன் ஸ்மால் கியூ, டிவைடண்டை வந்து என்ன எடுத்துக்க போறோம், ஏன்னு எடுத்துக்க போறோம். ஏன்னா டிவைடண்ட் தான் இருக்கிறதுலயே இங்க பெரிய நம்பர். ஓகேங்களா, ரிமைண்டர் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். டிவைசர் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிவைடண்ட் இருக்குல்ல, இந்த டிவைடண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா டிவைசரை விட பெரிய நம்பரா தான் இருக்கும். ஸோ டிவைடண்ட் எப்படி இருக்கணும், டிவைசரை விட பெருசா இருக்கணும். அதே இந்த டிவைசர் டிவைடண்டை விட சின்னதா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அங்க டிவைட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்க இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ பி வந்து எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. ஓகேங்களா, ஸோ 2, பி வந்து 2, கியூ எவ்வளவு இருக்கு 3, பிளஸ் ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு 1. ஓகே, 2 3s are 6 plus 1 7. இது ஆன்சர் வந்துருச்சா. ஸோ இது வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து இங்க ரிமைண்டர் 1 வந்துருக்கு. இது 0 வந்தா இந்த ஃபார்முலா ரெடி போறது, அது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும், இப்போ இங்க வந்து ஒரு 6 இருக்குன்னு வைங்களேன், இதை வந்து 2ஆல நாம டிவைட் பண்ணும்போது 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் வந்து இங்க 0 கிடைக்கும். இது வந்து என்னது, ரிமைண்டர். இது வந்து ஏ, இது வந்து கியூ, இது வந்து பி. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா இந்த பிளஸ் இருக்குல்ல அது எடுத்துலாம். ஏன்னா நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எது ஆட் பண்ணாலுமே இப்போ 7 கூட நம்ம ஒரு 0 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 7 தான் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து அந்த இதில் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறது எப்படின்னா A ஈக்குவல் டு பி கியூ, இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஏபி எனி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதுல என்ன வருது, கியூ அண்ட் ஆர் சச் தட் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே பெரிய நம்பர் வந்து உள்ள இருக்கும், சின்ன நம்பர் வந்து வெளியில இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்க 7 இருக்கு, இங்க 2 இருக்கு. நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு மீதி கிடைச்சிருக்கு குவாஷன். ஓகேங்களா, பேலன்ஸ் வந்து 1. இதை வந்து நாம இங்க அப்ளை பண்ண போறோம். சிம்பிளா இருக்குங்களா. ஸோ ஒரு 2 சம் மட்டும் இந்த இதில் போடும். அடுத்த வாட்டி போடும்போது அடுத்தடுத்த இருக்கிற சம்லாம் போடலாம். ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கும், அதனால. ஓகேங்களா, இன்னும் ஒரு 2 சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வென் டிவைடட் பை 3. அதாவது எந்த ஒரு நம்பரை நாம 3ஆல டிவைட் பண்ணும்போதும் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 2 கிடைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்
என்ன பண்ண சொல்றாங்க, 3ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, a ஈக்குவல் டு BQ plus R. ஓகேங்களா? ஸோ நம்ம 3ன்றது என்னது, B. இதுதான் வந்து டிவைசர். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஒண்ணா போடலாம். மொத்தம் ஒரு 3 மட்டும் போடலாம். ஸோ பியோட வேல்யூ எவ்வளவு, 3. கியூவோட வேல்யூ நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் 2 ஈக்குவல் எவ்வளவு வரும், 0 பிளஸ் 2 2. ஓகேங்களா? ரிமைண்டர் வந்து நமக்கு 2 தான் கிடைச்சிருக்கு. அடுத்ததா 1 எடுக்கலாம். ஸோ 3 1s are 3 plus 2 equal to 5. ஓகேங்களா? இந்த 5ல நம்ம 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5 இருக்கு. இதை 3ஆல டிவைட் பண்ணும்போது 1 3s are 3, பேலன்ஸ் வந்து 2. ஸோ இதான் வந்து ரிமைண்டர். அந்த 2 நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா 3ய 2ஆல நாம டிவைட் பண்ணும்போது, பெருக்கும்போது, மல்டிப்ளை பண்ணும்போது 6 plus 2 8. ஸோ 8 வந்து நம்ம போடும்போது என்ன கிடைக்கும், 3ஆல 2 3s are 6, பேலன்ஸ் 2. இதுதான் ரிமைண்டர். ஓகேங்களா? அடுத்ததா 3ஆல நாம பண்ணும்போது என்ன கிடைக்கும், 3 3s are 9 plus 2 equal to 11. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம இங்கே போட்டு பார்த்தலாம். 11 3ஆல 3 3s are 9, பேலன்ஸ் 2. இதுதான் ரிமைண்டர். ஓகேங்களா? நம்ம 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரிமைண்டர் 2 கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஏன்றது இந்த 5, அதுக்கப்புறம் 8 11. ஓகேங்களா? ஸோ இந்த 2 5 8 1 இதுதான் வந்து என்ன இருக்கு, ஏ. ஏன்னா எப்பவுமே பியை விட ஏ வந்து பெருசா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்க ஆன்சர் போட்டுடலாம். வேல்யூ வந்து என்ன இருக்கு, 2 5 8 11. அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம 4 நம்பர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots one left are கேக்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு. இது வந்து 21 ரோல வந்து அவங்க வந்து அடுக்கி வைக்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ், அதாவது அந்த பூத்தொட்டி வந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்போ டோட்டல் ஃப்ளவர் பாட்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம இங்க எழுதிக்கலாம். டோட்டல் ஃப்ளவர் பாட்ஸ் எவ்வளவு இருக்கு, 532 இருக்கு. ஸோ 1 ரோக்கு மொத்தம் எத்தனை இருக்கு, 21 இருக்கு. ஸோ 1 ரோக்கு 21 பார்ட்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், A ஈக்குவல் டு PQ plus R. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அப்படி தான் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 532வை 21ஆல டிவைட் பண்ணிடலாம். என்ன வரும், 2 21 42, பேலன்ஸ் 11. 5ஆல 2 வருது, 5ஆல 2னா 5 5. ஓகேங்களா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 7 இருக்கு. ஸோ இதில் நமக்கு தெரியும், இது வந்து கோஷன்ட், இது வந்து டிவைடண்ட், இது வந்து டிவைசர். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், ஏன்னு எடுத்துப்போம், இது வந்து பின்னு எடுத்துப்போம், இது வந்து ஆர்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 7 ஃப்ளவர் பார்ட்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ பி எவ்வளவு இருக்கு, 21. கியூ எவ்வளவு இருக்கு, 25 பிளஸ் ஆர். ஆர் வந்து எவ்வளவு இருக்கு, 7 இருக்கு. ஓகேங்களா? The remainder is 7. The remainder, so the remainder is 7. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ரோஸ் வந்து எவ்வளவு இருக்கு, 25 இருக்கு. நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ரோஸ் எவ்வளவு இருக்கு, 25 இருக்கு. ரிமைண்டர் வந்து 7 இருக்கு. இதுதான் இது. இந்த சம் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்,
இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் மொத்தம் நம்ம கொடுத்துருக்காங்க எவ்வளவு குவான்டிட்டின்னு. ஒரு ரோக்கு வந்து 21 பார்ட்ஸ் தான் அறுக்க முடியும். ஸோ நம்ம கிட்ட 532 பானைகள் இருக்கு. அது வந்து நாம டிவைட் பண்ணும்போது நமக்கு எப்பயுமே மேல கிடைக்கிறது வந்து குவாஷன் சொல்றோம் இல்லைங்களா. அதே போல எப்ப சொல்லியிருக்கேன், ஏவை விட பி சின்னதாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே போலதான் இங்க ஏ இருக்கு, இதை விடவும் பி வந்து சின்ன நம்பரா இருக்கு. ஸோ இந்த நம்பர் எல்லாம் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் வந்து 7 கிடைக்குது. அப்ப பார்ட்ஸ் வந்து எத்தனை ரோஸ் வருது, 25 ரோஸ்க்கு வந்து நம்ம 21 நம்ம வந்து அடிக்கிட்டோம். பேலன்ஸ் வந்து 7 இருக்கு.